அல்பர்டாவானது கனடாவிடமிருந்து பிரிந்து சென்றால் betrayed. That's how I think Albertans are feeling. சுதந்திரம் பெற்ற தனி நாடாக மாறுமா அல்லது a bill that would make it easier to start a referendum. இந்த கனடா விட்டு பிரிவதற்கான அல்பர்டா வாக்கெடுப்புல He's a very nice gentleman and we அமெரிக்காவுடன் இணைந்து 51வது மாநிலமா ஆகுமான்ற அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்பதை மிக்க மகிழ்ச்சி. கனடாவுடைய தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கிறது. அதன்படி லிபரல் கட்சியானது மீண்டும் ஆட்சி அமைக்கிறது. தேர்தல் முடிவுகளின் பின்னராக கனடாவானது கிழக்கு மற்றும் மேற்காக இரண்டாக பிரிந்திருக்கிறது. It's not just Alberta, Saskatchewan's upset, Quebec is upset. I think that you'll hear from other provinces there also. இதற்காக அல்பர்டாவினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய டேனியல் ஸ்மித் லிபரல் கட்சி மீது மற்றது இந்த கடந்த 10 வருடங்கள் இந்த லிபரல் ஆட்சி தங்களுக்கு துரோகம் இழைத்து விட்டதாக கூறுகிறார் என்பது சம்பந்தமாகவும், உண்மையிலேயே அல்பர்டாவானது கனடா விட்டு பிரிந்து செல்ல முடியுமா, அதுக்கான சாத்தியங்கள் என்ன இருக்குது என்றது சம்பந்தமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சேனலுக்கு இதுதான் நீங்கள் முதல் தடவை வாரீங்களா, என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து விட்டு பாருங்கள். இந்த வீடியோவை லைக் செய்து விட்டு பாருங்கள். அமெரிக்காவின் ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டதன் பின்னராக இந்த கனடா மற்றும் அமெரிக்கா இடையிலான இந்த வர்த்தக போரானது ஒரு தீவிர நிலையை எட்டியிருந்தது. இதன்போது கனடாவில் எல்லா மாகாணங்களுக்குமான முதல்வர்கள் ஒன்று கூடி டீம் கனடா என்ற ஒரு அணியை எடுத்திருந்தார்கள். இதில் அல்பர்டாவினுடைய முதல்வர் இணையவில்லை, அவர் தனிப்பட்டு செயற்பட்டிருந்தார். அதன் பின்னராக இந்த 51வது மாநிலமாக கனடாவை இணைப்பேன் என்ற ட்ரம்பின் இந்த பிரச்சாரமானது தீவிரத்தன்மை அடைந்த பின்னராக இப்போது அல்பர்டாவில் என்ன நடக்குதுன்னா, கனடாவிலிருந்து வெளியேறுவதற்கான வாக்கெடுப்பு, அதாவது ரெஃபரண்டம் என்று சொல்லக்கூடிய ஒரு மக்கள் வாக்கெடுப்பானது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. Has to start working for Alberta. We have a prime minister right now who says one thing in English, one thing in French, one thing in Eastern Canada, one thing in Western Canada, one thing to me, and then one thing to when he's asked by the media. இந்த கனடா விட்டு பிரிவதற்கான அல்பர்டா வாக்கெடுப்பில் அல்பர்டா மக்களில் ஆதரவும் இருக்குது, அதே நேரத்தில் எதிர்ப்புமே இருக்கிறது. 2025ஆம் ஆண்டு தேர்தல் முடிவுகளின்படி சாஸ்கெச்சுவானை சேர்ந்த 30% மக்கள் அல்பர்டாவானது கனடாவிலிருந்து பிரிந்து செல்வதற்கு சாஸ்கெச்சுவானை சேர்ந்த 30% மக்கள் ஆதரவு தெரிவிக்கிறார்கள். டேனியல் ஸ்மித் பேசும்போது என்ன கூறியிருந்தாருன்னா, இந்த அல்பர்டா மற்றும் சாஸ்கெச்சுவான் இரண்டுமே 65%க்கு மேலதிகமாக கன்சர்வேட்டிவ் வாக்களை பெற்றிருக்கிறது. அதனால் மக்கள் எங்களுக்கு தான் பெரும்பான்மையாக ஆதரவு வழங்குகிறார் என்றதை குறிப்பிடுறார். அல்பர்டாவில் இப்போ ஒரு பில் ஒன்று கொண்டு வந்திருக்கணும். அப்படின்னா கனடாவிலேருந்து அல்பர்டா பிரிவதற்கான ஒரு பில்லை கொண்டு வந்திருக்கணும். இது கனடாவிலிருந்து அல்பர்டா பிரிவதற்கான சாத்தியத்தை அதிகரிக்கும் என்ற மாதிரி வல்லுநர்கள் குறிப்பிடுகிறார்கள். Again, Alberta's government has introduced a bill that would make it easier to start a referendum, including one on separating from Canada. We were going to introduce it regardless of what the outcome of the election was. It just so happens that this is the timing now that we're back from a week from constituency break. Bill 54 proposes many changes to Alberta election rules, among them lowering the threshold for a citizen-led referendum to 10% of people who voted in the last election. வீடியோன தொடக்கத்திலே குறிப்பிட்ட மாதிரி இந்த தேர்தல் முடிவானது கனடாவை இரண்டாக பிளந்திருக்கிறது அல்லது இரண்டாக பிரித்திருக்கிறதுன்னு சொல்ல முடியும். ஏனென்றால் லிபரலுக்கு அதிகமாக கிழக்கு, அதாவது இந்த நோவஸ்கோசியா, நியூ ஃபவுண்ட்லேண்ட், பிஇஐ, நியூ பிரன்ஸ்விக், கிபெக், குறிப்பாக ஒன்றியோ, இந்த மாதிரியான மாகாணங்கள் எல்லாமே லிபரல் பக்கமாகவும், அதே மேற்கு பக்கமாக பார்த்தா அல்பர்டா, சாஸ்கெச்சுவான், மணிட்டோபா, பிரிட்டிஷ் கொலம்பியா எல்லாமே கன்சர்வேட்டிவ்க்கு ஆதரவாகவும் இருக்கிறபடியால் இந்த தேர்தல் முடிவால் இந்த கனடா இரண்டாக பிரிந்திருக்கிறது. இப்போ முதலாவதாக அல்பர்டா என்ன சொல்லியிருக்கிறோன்னா, நாங்கள் பிரிய போகிறோம். கற்பனை எடுத்துக்கொண்டால் அல்பர்டாவானது கனடாவிடமிருந்து பிரிந்து சென்றால் அது ஒரு அல்பர்டா என்று சொல்லக்கூடிய ஒரு சுதந்திரம் பெற்ற தனி நாடாக மாறுமா அல்லது அமெரிக்காவுடன் இணைந்து 51வது மாநிலமாக ஆகுமான்ற ஒரு கேள்வி இருக்குது. அவ்வாறு அல்பர்டா பிரிந்து செல்லக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தால் அடுத்ததாக உடனடியாக பிரிந்து செல்லக்கூடிய ஒரு மாகாணம் பார்த்தீங்கன்னா அது சாஸ்கெச்சுவான். டேனியல் ஸ்மித் என்ன குறிப்பிடுகிறார் என்றால், இந்த கடந்த 10 வருடங்களில் கனடா மத்திய அரசானது எங்களுக்கு துரோகம் இழைத்து விட்டதாகவும், அதாவது அல்பர்டாவுக்கு துரோகம் இழைத்து விட்டதாகவும், அல்பர்டாவை சார்ந்த மக்களுக்கு துரோகம் இழைத்து விட்டதாகவும் குறிப்பிடுகிறார். Betrayed. That's how I think Albertans are feeling. I think Canada as a whole got a sense of that feeling of hurt and betrayal with the way the Americans are treating us right now. But we've been treated that way for the last 10 years. Treated like our interests don't matter. Treated like our economic imperatives aren't important. Treated like
We should be just shut up and just be satisfied with whatever the central government decides to do, regardless of whether it's constitutional or not. I think that's what you were seeing in this last election. And I think Albertans want to share my view that we want to be able to have Alberta sovereignty within a united Canada. But we also would like to see Team Canada be on Team Alberta for once. And that's what... 10 வருடங்களாக கனடிய மத்திய அரசால், அதாவது லிபரல் அரசால் நாங்கள் தரம் தாழ்த்தப்பட்டு நடத்தப்பட்டோம் என்றும் குறிப்பிடுகிறார். இவ்வாறு பல குற்றச்சாட்டுகளை கனடிய மத்திய அரசு மீது விதிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் மார்கானிக்கு எச்சரிக்கை கூட விடுத்திருக்கிறார். அடுத்ததாக இந்த மார்கானி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை போய் சந்திக்க இருக்கிறார். ஏனென்றால் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த மார்கானியின் வெற்றிக்கு பிறகு அதை பற்றி ஒரு சிறு பேச்சொன்று பேசியிருக்கிறார். அதில் He's a very nice gentleman, and he's going to come to the White House very shortly, within the next week or less. President Donald Trump, whose repeated threats to annex Canada loomed large over our federal election, says he'll meet with Prime Minister Mark Carney in the coming days. I think we're going to have a great relationship. He called me up yesterday. He said, let's make a deal. But no, I spoke to him yesterday. Couldn't have been nicer. And I congratulate him. மார்கானி அவர்கள் தன்னை சந்திப்பார் என்ற ரீதியில் அவர் பேசியிருக்கிறார். அப்போ இனி பேச்சுவார்த்தைகள் ஆரம்பமாக போகின்றன. என்னுடைய கருத்தின்படி நான் என்ன சொல்லணும்னா, அல்பர்ட்டாவானது கனடா விட்டு பிரிந்து செல்ல முடியுமாண்டா, பிரிந்து செல்வதை விட பிரிந்து செல்லாமல் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஒரே நாட்டுக்கு நடந்து கொண்டிருப்பது கனடாவுக்கு தான் ஆபத்து. ஏனென்றால் அந்த பிரச்சனையானது லிபரலுக்கும் கன்சர்வேட்டிவ்க்கும் இடையே மிகப்பெரிய ஒரு பிளவை ஏற்படுத்தும். அதே முதல்ல சொன்ன மாதிரி கிழக்கு மற்றும் மேற்காக இந்த நாடு இரண்டாக உடையிறக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது எண்ணம் அடிப்படையில் மற்றும் பொருளாதார அடிப்படையில் அந்த நாடு, அதாவது கனடா என்ற நாடாக இரண்டாக பிளவுபடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதாவது கனடாவில் இருக்கக்கூடிய ஒரு மாகாணம் கனடா விட்டு பிரிந்து செல்ல வேணுமெண்டா அதுக்கு 1998ஆம் ஆண்டு உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி கனடா சட்டத்தின்படியும் கிளாரிட்டி ஆக்ட்னு ஒன்று இருக்குது. அதாவது ஒரு மாகாணம் கனடா விட்டு தனி நாடு அல்லது தனியாக ஒரு சுயாதீன அரசாக மாறணுமெண்டா அவர்கள் மக்களிடையே ஒரு வாக்கெடுப்பை மேற்கொள்ளணும். அதில் பெரும்பான்மையை பெற வேண்டும். அடுத்தது இந்த அனைத்து மாகாணங்களிடம் ஒப்புதலை வாங்க வேண்டும். அதாவது இப்போ அல்பர்ட்டா பிரிந்து செல்ல போகுதுன்றா அது வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றாலும் கூட 1998ஆம் ஆண்டு கனடாவின் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி அல்பர்ட்டாவானது எல்லா மாகாணங்களினதும் ஒப்புதலை பெற வேண்டும். அதாவது ஒன்டேரியோனுடைய ஒப்புதலாக இருக்கட்டும், கியூபெக், பிரிட்டிஷ் கொலம்பியா போன்ற எல்லா மாகாணங்களுமே ஒப்புதல் வழங்கித்தான் அல்பர்ட்டா பிரிந்து செல்ல முடியும். இப்போ இது ஒரு சாத்தியமில்லாத ஒரு விடயம். என்னை பொறுத்த வரைக்கும் அல்பர்ட்டா பிரிந்து செல்வதற்கான வாய்ப்புகள் இப்போது சாதகமாக இருந்தாலும் அது நாங்கள் ஒரு சட்ட ரீதியாக நடைபெற முடியாத ஒரு விடயம். அடுத்ததாக அல்பர்ட்டா ஒரு கதைக்கு நாங்கள் பார்த்தோம்னா அல்பர்ட்டா பிரிந்து சென்றால் கனடாவுக்கு தான் அது மிகப்பெரிய ஆபத்து. கனடா மிகப்பெரிய ஒரு பொருளாதார பிரச்சனைகளை சிக்கும். ஏன்னா அல்பர்ட்டாவினுடைய கச்சா எண்ணெயாக இருக்கட்டும், அதனுடைய இயற்கை வளங்கள்லாம் கனடாவுக்கு மிகப்பெரிய ஒரு வருமானத்தை தந்து கொண்டு இருக்குது. இப்போ அல்பர்ட்டான்ற ஒரு மாகாணமானது பிரிந்து செல்வதானது கனடாவுக்கு தான் மிகப்பெரிய இழப்பாக இருக்கும். இப்போ இந்த பிரச்சனை எப்படி போகுதுன்றா இது பேச்சுவார்த்தைக்கு அழைக்கிற மாதிரியோ அந்த மாதிரி பிரச்சனை போகல. எப்படி என்றால் நாங்கள் கனடா விட்டு பிரிந்து சென்றே ஆக வேண்டும் என்ற ஒரே கோட்பாட்டில் இருக்கணுமே தவிர இந்த கனடா மத்திய அரசோடு நாங்கள் போய் ஒரு பேச்சுவார்த்தைக்கு செல்வோம் என்ற ஒரு நிலைப்பாட்டில் இந்த டேனியல்லா ஸ்மித்தோ அவர்களுடைய ஆதரவாளர்களோ இல்லை என்றதான் உண்மை. At some point, Canada has to start working for Alberta, and it's not right now. We have a number of policies that came in over the last 10 years that have been damaging to Alberta prosperity. It's been damaging to our freedom as a province. And if they persist, it is going to continue a dysfunctional relationship that harms Alberta. So I put forward the 9 major policies that I think have to be repealed after the next election. Unfortunately, the current Prime Minister, despite what he said to me privately when he was here, has now gone public saying he supports export taxes, he supports Bill C-69, he supports emissions caps. That is moving in the wrong direction. கனடா எப்படி இருக்குன்னு பார்த்தா கனடாக்கு வெளியிலிருந்து கனடாக்கு ஆபத்து இருக்குது. கனடாக்குள்ள ரெசெஷன், அதாவது பொருளாதார மந்த நிலைகளில் கனடா சென்று கொண்டிருக்குன்னு ஆய்வுகள் தெரிவிக்குது. அது மட்டும் இல்லாமல் கனடாவில் வாழ்க்கை செலவு அதிகரித்து விட்டது. வீடுகளுக்கான தட்டுப்பாடு அதிகமாக இருக்குது. வீடுகளோட எண்ணிக்கை குறைவாக இருக்கிறதுனால வீடுகட்ட விலை அதிகமாக இருக்குது. வேலை வாய்ப்பின்மை, மற்றது குற்றச்செயல்கள் அதிகமாக இருக்குது. அதிகப்படியான இமிகிரன்ஸ், அதாவது குடியேறிகள் நாட்டுக்களை வந்ததால் அவர்களுமே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதாவது அதிகப்படியான மக்கள் இங்கே வந்ததால் அவர்களாலேயும் வாழ்க்கையில் அடுத்த கட்டம் செல்ல முடியலை. அதிகப்படியான குடியேறிகளால் இங்கே ஹெல்த் கேராக இருக்கட்டும் பல பொது சேவைகள் திணறி கொண்டு இருக்குது. இப்போ இவ்வளோ பிரச்சனை இருக்கைகளில் கனடாவுக்குள்ளே இருக்கிற ஒரு மாகாணம் சொல்லுது நாங்கள் பிரிந்து செல்ல போகிற மண்டைகளை அது இந்த மத்திய அரசுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியாக இருக்கும். எந்த பிரச்சனையும் முதலாவதாக சரி செய்யலாம்ன்ற ஒரு முடிவு எடுக்க முடியாத நிலையில் தான் இப்போதைய அரசு இருக்கிறது. நீங்கள் கமெண்டில் தெரிவிக்கலாம்.
அல்பர்டாவானது கனடாவிலிருந்து பிரிந்து செல்லுமா இல்லையான்றது. இரண்டாவது வந்து இந்த அல்பர்டாவானது கனடாவிட்டு பிரிந்து சென்றால் என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும் என்ற கருத்தையும் இந்த டேனியலா ஸ்மித் என்ற அல்பர்டாவினுடைய முதல்வருடைய கருத்து சம்பந்தமாக உங்களோட கருத்தை வந்து நீங்கள் கீழே பதிவிடலாம். இந்த வீடியோ யாருக்கு பயனுள்ள வகையில் இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவைக்கு இந்த வீடியோ பகிர்ந்து கொள்ளலாம். மீண்டும் ஒரு சிறப்பான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் சாருஜன். நன்றி, வணக்கம்.